ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். உடல் ரொம்ப சோர்வாக இருக்கா, உடம்புல தெம்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2-3 நாள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமான ரெசிபியை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சிகப்பு அரிசி, இதை மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு இதை அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் போல் இல்லைன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் ஊறி வரணும். பச்சை பயிறு சீக்கிரமாக ஊறிடும், ஆனால் அரிசி ஊறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா ஊற வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். நல்லா இது போல் அரைப்பட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்து தோசை ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும், அது வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை அப்படியே ஓவர் நைட்டு 8 மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். உடனே சுடுறதா இருந்தாலும் சுடலாம், ஆனால் புளிக்க வச்சு சுடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்கும். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல மெல்லிசாக பேப்பர் தோசையாக தான் சுட போகிறோம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தோசையாக சுட்டு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்து கூட அடையாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை குழி பணியாரக்கல்ல பணியாரமாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா பரட்டி திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல மேலே நல்ல கோல்டன் கலரில் வெந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா தோசையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடணும்னு கூட அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நல்ல பேப்பர் மாதிரி நல்ல மொறு மொறுன்னு பச்சை பயிறு மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை ரெடி ஆயிரும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிடும் போது உடல் சோர்வு நீங்கி உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். உடல் ரொம்ப சோர்வாக இருக்க நேரத்தில் இதை தோசையாக கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதில் லட்டு, கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். என்னோடய வீடியோவில் இதுக்கு முன்னாடி அந்த கஞ்சி ரெசிபிலாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பச்சை பயிரில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும், உடலுக்கு நல்ல ஒரு வலிமையை தரும், ஆரோக்கியத்தை தரும். இதுபோல் நல்ல ஆரோக்கியமான ரெசிபியை பெறதுக்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.